இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாடு இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பிள் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா 43:2 ஆண்டோட உயிருள்ள வார்த்தை இப்படி அழகா சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறியாத பிள்ளைகளுக்கு சரி, எனக்கு ஒரு அற்புதமான உயிருள்ள விடுதலுள்ள வார்த்தை ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ பிரச்சனையை கடக்கும் போது, நீ நிந்தனையை கடக்கும் போது, நீ உபத்திரவத்தை கடக்கும் போது, நீ வியாதியை கடக்கும் போது, பெரிய மலை போல பிரச்சனையை கடக்கும் போது நீ பயப்படாத, கலங்காத, திகையாத. வானத்தையும் படிச்ச ஆண்டா இயேசு கிறிஸ்துவும் கரத்தை பிடிச்சு நான் சொல்றேன், நீ என் அறிஞ்ச பிள்ளையா இருந்தாலும் சரி, அறியாம இருந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற சகல ஜனங்களையும் சிருஷ்டித்த ஏக சக்கராதிபதியா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூடவே இருக்கிறப்பா. நீ என்ன ஒரு காரியம் செய்தாலும், நன்மையான காரியம் செய்தாலும் தீமையான காரியம் செய்தாலும் நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், பக்கத்திலே தான் இருக்கிறேன். நீ செய்யற தீமையை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ செய்யற நன்மையை நான் அறிஞ்சிருக்கிறேன். உனக்கு நீ தீமை செஞ்சு அந்த தீமை மூலமா உயிர் போற பிரச்சனை வரும்போதும் அப்போ கூட நான் தான் உன் கூட இருந்து அந்த ஜீவன் போகாதபடி உன்னை மீட்டெடுத்து நான் வந்திருக்கிறேன்ப்பா. நீ நன்மை செய்யும் போது அந்த நன்மைக்கு விரோதமா தீமை ஒன்று வருது பத்தியா, அந்த தீமையிலும் ஜீவன் போகாதபடி நீ நன்மையான காரியத்தை செய்யும் போது உனக்கு நன்மையான காரியம் வரணும். ஆனா நன்மையான காரியம் வரல, தீமைக்கு மேல தீமைகள் மனிதர்கள் செய்யும் போது உனக்கு ஜீவன் எடுக்கும் போது நான் உன் கூட இருக்கிறதுனால தான், நான் உன்னோட கூட இருக்கிறதுனால தான் நான் மீட்டெடுத்து வந்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன். நம்ம எல்லா சூழ்நிலும் நம்ம பிரச்சனையை போராட்டத்தை நம்ம கடக்கும் போது சரி, அதை கடக்க முடியாம தவிக்கும் போது சரி, எப்படா இந்த பிரச்சனையிலேருந்து, எப்படா இந்த போராட்டத்திலேருந்து, எப்படா இந்த உபத்திலிருந்து மீட்டு நம்ம வரப்போற நம்ம நினைக்கும் போது ஆண்டு சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ பிரச்சனை இருக்கும்போது உன் கூட யாரு இருக்கிறா இல்லை, நீ கவலைப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் தேவை சந்திருக்கிறவர், நீ நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிகமாக செய்யற ஆண்டா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன் கூடவே உன்னோட நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டு அறிந்த பிள்ளைகளுக்கு சரி, நான் வயசான ஆளாக இருக்கிறப்பா, நான் முதியவர் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்பா, என்னை பெற்ற என் பிள்ளைங்க கூட என் கூட இல்லப்பா, நான் தாய் தகப்பன் விட்ட நான் கைவிடப்பட்ட அனாதையான பிள்ளை, நான் அனாத ஆசிரமத்தில் இருக்கிறப்பா. ஸோ என் கணவன் இருந்தும் நான் கணவன் இல்லாத மாதிரி இருக்கிறேன், மனைவி இருந்தும் மனைவி இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீ அங்கலாய்ப்போட கண்ணீரோடு இருந்தால் அவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ திக்கற்றோர் இல்லை, நீ உன் கூட யாருமே கவலைப்படாத. வசனத்தில் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், எல்லா சூழ்நிலை நான் உன் கூடவே இருக்கிறேன், உங்கள் கிருபையாக நடத்தும்னு சொல்கிறார். அங்கே தண்ணீர் போல பிரச்சனை, மழை போல பிரச்சனை வந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதையெல்லாம் பனி போல மாற்றி கிருபையாக நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கொடுக்கிறார். இந்த உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம்ம குடும்பங்களையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.